ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, மங்களகரமான இந்த வெள்ளிக்கிழமையில் உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்றால் அதற்கான காரணம் என்ன என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? உனக்கான இரட்டிப்பு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு செய்தியோடு தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். சர்வ நிச்சயமாகவே நான் சொல்லக்கூடியது உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். இதை கேட்டு முடித்த 1 மணி நேரத்திற்குள்ளாகவே நீ ஆசைப்பட்ட ஒரு எதிர்பார்த்த ஒரு தகவலானது உன்னை தேடி வந்து சேரப்போகின்றது. நான் சொல்லக்கூடியது உனக்கு இப்போது ஆச்சரியமாக கூட இருக்கலாம். ஆனால் அது நடந்து முடிந்த பிறகு நீ எனக்காக நன்றி சாயப்பா என்று சொல்லத்தான் போகின்றாய். நான் சொல்லக்கூடிய இந்த விஷயமானது உனக்கு கட்டாயம் நடந்தே தீரும். நிறைந்த இந்த வெள்ளிக்கிழமை நாளிலேயே உனக்கான நல்லதொரு விஷயத்தை உன் சாயப்பா மனம் நிறைவோடு செய்து கொடுத்திருக்கிறேன் செல்லமே. அதை என்னவென்று நீ தெரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக இரு. நீ எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான் இது. நீண்ட நாட்களாக நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயம்தான் இது. நான் என்னவென்று உனக்கு சொன்னாலும் சொல்லவிட்டாலும் உன் மனதிற்குள் இதுதான் என்று உனக்கு கட்டாயம் தெரிந்திருக்கும். உன் மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கும் அந்த ஒரு விஷயத்தை தான் உன் சாயப்பா உனக்காக நிறைவேற்றி தரப்போகின்றேன். சுப செய்தியானது உன் காதுகளில் வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய நாளானது இருக்கப் போகின்றது. நீ எதிர்பார்த்த ஒரு அன்பான உறவிடமிருந்து உனக்கான நல்ல செய்தியானது வரப்போகின்றது. நீ யாருடைய கைகளால் மஞ்சள் குங்குமம் பெற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அந்த நபரிடமிருந்து உனக்கான மங்கள பொருட்களை நீ பெறக்கூடிய அற்புதமான நாளைத்தான் உன் சாயப்பா உன் வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கின்றேன். என் செல்லமே, நீ விரும்பியபடியே உன்னுடைய வாழ்க்கை துணையானது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. நீ நிம்மதியாக சந்தோஷமாக புன்முகத்தோடு வாழக்கூடிய நாளானது நெருங்கிவிட்டது. நீ ஆசைப்பட்டவரோடு வாழ வேண்டும், என் வாழ்க்கை மிகவும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று தானே கனவு கண்டு கொண்டிருந்தாய். உன்னோட கனவு எல்லாம் உன் சாயப்பா நிஜமாக்கி உன் கைகளிலேயே தர வந்து விட்டேன் செல்லமே. இதை மனதார பெற்றுக்கொள். நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிற தருணம் உன் கைகளில் இப்போது இருக்கின்றது. இதை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இரு. உன்னுடைய மகிழ்ச்சியும் உன்னுடைய நிம்மதியும் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால்தான் நீ கேட்டதை உன்னிடத்தில் நான் கொடுத்து விட்டேன். எந்த சூழ்நிலைகளை நீ சந்தித்த பொழுதிலும் எல்லாமே உன் வாழ்விற்கு தேவையான சூழ்நிலை என்பதை உன் மனதிற்குள் நீ மையப்படுத்திக்கொள். உன் மனதின் ஆழம் எந்த நினைவுகளை கொண்டு அமைகின்றதோ அந்த நினைவுகளால் உன் வாழ்க்கை சூழப்படுவதை நீ உணர்வாய். என்னுடைய சக்தியின் நிலை பெருமளவு உன் வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருப்பதை பல நேரங்களில் நீ உணர்ந்திருப்பதை போல உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உனக்கு தேவையான விஷயங்கள் தான் என்பதையும் நீ முழுமையாக உணர்ந்து கொள்ளும் பட்சத்தில் வாழ்க்கையை வென்று காண்பித்து விடலாம். ஒரு சிலர் உன்னிடம் உண்மையாக நடந்து கொள்கின்றார்கள். அவர்களை நீ சந்தேகப்படுகின்றாய், அவர்களின் மீது ஐயப்படுகின்றாய். யார் உன்னை உண்மையாக நேசிக்கின்றார்களோ, யார் உன் மீது அக்கறை கொண்டிருக்கின்றார்களோ, உன் வாழ்க்கையின் மீது நலனை காண்பிக்கின்றார்களோ அவர்களை நீ பல சமயங்களில் உதாசீனமாக துச்சமாக நினைத்து விலகுகின்றாய். இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் ஏருக்கு மாறாக சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த இடத்தில் நான் நுழைந்து யார் நல்லவர்கள், யார் உனக்கு நன்மையை நினைப்பவர்கள் என்று வெளிச்சம் போட்டு காண்பிக்க பல லீலைகளை செய்ய வேண்டியதாக உள்ளது. அது உனக்கு ஏற்புடையதாக இல்லாத பொழுது நீயோ கவலைக்கு உட்படுகின்றாய். ஆனால் அது உன் வாழ்விற்கு ஏற்புடையதுதான் என்று நீ நம்பும் பொழுது வாழ்க்கையின் பெரும் துன்பத்திலிருந்து நீ மீண்டு வரலாம். உன்னுடைய மனதை பாதிக்கக்கூடிய விஷயங்களிலெல்லாம் நானே நுழைந்து அந்த பாதிப்பை நீக்கி உன்னிடத்தில் உனக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றேன். என்னை நீ முழுமையாக நம்பும் பட்சத்தில் எல்லாமே உனக்கு நன்மை பயக்கக்கூடியவைகளாகவே நிச்சயமாக மாறும். இப்படி சில விஷயங்களை உன் வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு நாளும் புரிய வைக்க வேண்டியிருக்கின்றது. இந்த புரிதல்கள் பல நேரங்கள் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது, சில நேரங்களில் உனக்கு மனதில் வலியையும் கொடுக்கின்றது. அந்த வலிகளை என்னுடைய மந்திரத்தை நீ சொல்லுவதின் மூலம் போக்கிக் கொள்ளலாம்.
எந்த அளவிற்கு முழுமையாக என்னை நம்பி உன்னுடைய வாழ்க்கையினுடைய செயல்முறைகள் இருக்கின்றதோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் முன்னேற்றமும் மேலோங்கிக் கொண்டே இருக்கும். எது நடந்த பொழுதிலும் என் அருளால் தான் நடக்கிறது என்பதை முழுமையாக தெரிந்து கொண்டால் எல்லாமே உனக்கு நல்ல நேரங்களாக மாறிவிடும். எப்பொழுதுமே என்னை நினைத்து கொண்டிருக்கும் பக்தர்களுக்கு என்னுடைய பரிபூரணமான அன்பு கிடைத்து கொண்டே இருக்கும். அவர்களுடைய உடலும் மனமும் வலிமையை பெற்றுக்கொண்டே இருக்கும். அந்த விதத்தில் நீயும் என்னை நினைத்து கொண்டே இருக்கின்றாய். உன்னுடைய உடலும் மனமும் பல மடங்கு நன்மையை பெறும். உன் பிரச்சனைகளை எல்லாம் பார்த்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் துளியும் இல்லை. என்னை பார்த்து நீ என்னை நினைத்து என்னுடைய செயல்களை நீ செய்து கொண்டிருக்கின்றாய். கவலைப்படாதே. உன்னுடைய உறவை உன்னிடத்திலேயே நான் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன். அவர்களோடு நீ மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய். கவலைகளை மறந்துவிடு. பிரிந்து சென்ற நாட்களை எண்ணி கலங்காதே. உன்னுடைய வாழ்நாளில் இதுவரை இப்படி ஒரு சந்தோஷத்தை நான் அனுபவித்ததே இல்லை சாயப்பா என்று நீ சொல்லும் அளவிற்கு மிகப்பெரிய ஆனந்தத்தை உன் வாழ்க்கையில் நான் ஏற்படுத்தி தரப்போகிறேன். உன் பிரியமான உறவை உன்னிடத்திலே சேர்த்து வைக்கப் போகிறேன். இப்போது உனக்கு மகிழ்ச்சி தானே என் செல்லமே? சந்தோஷமாக இரு. எப்போதும் உன் முகத்தில் புன்னகை இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. எதை நினைத்தும் கவலைப்படாதே. எப்போதும் சோகத்தோடு உன் முகத்தை வைத்து கொண்டே இருக்காதே. சந்தோஷமாக இரு. உனக்கு எப்போதெல்லாம் மனம் கொஞ்சம் பாரமாக இருக்கிறதோ அப்போது ஒரு நிமிடம் கண்ணை மூடி சாயப்பா என்று என்னை மனதார நினைத்துக்கொள். நிச்சயம் உன் மனக்கண்ணில் நான் தோன்றுவேன். அந்த கணமே உன் மனதில் இருந்த பாரங்கள் எல்லாம் சட்டென்று மறைந்துவிடும். உன்னுடைய மனதிற்கு புது தெம்பே கிடைத்துவிடும். அதற்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக உனக்குரிய அன்பானவர் உன்னை தேடி வந்து விடுவார். இனி எல்லாமே உனக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கும். உன்னை விட்டு சென்ற அனைத்துமே உன்னை தேடி வந்து சேரும். வாழ்க்கையில் இதுவரை நீ பட்ட அத்தனை துன்பமும் பல மடங்கு இன்பமாக இனிமேல் மாறிவிடும். தடைப்பட்டது எல்லாமே இனி தடையின்றி கிடைக்கும். என்னை நம்பு. நான் கொடுக்கும் இந்த சத்திய வாக்கு ஒரு நாளும் பொய்யாகாது. நான் உனக்கு எப்போதும் உண்மையை தானே சொல்லுவேன். சொல்லுவதை அப்படியே செய்தும் காட்டுவேன். என்னை நம்பு. எல்லாமே நல்லதாகவே நடக்கும். என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமாக இருக்கிறது. என்னுடைய குழந்தை நீ. இப்படியே உன்னை தனியாக தவிக்க விடுவேன் என்று நினைக்காதே. உன்னை எப்போதும் நான் கண்காணித்து கொண்டேதான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். எவையெல்லாம் உன்னை வேதனைப்படுத்துகிறது, எவையெல்லாம் உன்னை காயப்படுத்துகிறது, யாரெல்லாம் உன் மனதை நோகடிக்கும்படி கடுமையான சொற்களால் பேசுகிறார்கள், யார் உன்னுடைய மனதிற்கு சந்தோஷமான வார்த்தைகளை கூறுகிறார்கள் என்று அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். கவலைப்படாதே செல்லம்மே. உன்னை நோகடித்தவர்களுக்கான பாடத்தை நானே தக்க சமயத்தில் புகட்டுவேன். உன்னை காயப்படுத்தியதற்காக அவர்கள் வருந்தி உன்னிடம் மன்னிப்பு கேட்க வைப்பேன். தைரியமாக இரு. பொறுமையாக இரு. நல்லது நடக்கும் செல்லம்மே. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.